வெல்கம் டு சோடா புலி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது தி 8 ஷோ அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் தான். தமிழ் டப்பிங்லயே நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்குவிட் கேம் அந்த வைப்லயே தான் இது இருக்குன்ற அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. அது இல்லாம இந்த அவுட் ரேஞ்ச் வெப் சீரிஸ் அது சீசன் 1 நான் இன்னும் பார்க்கலப்பா. அந்த 2 சீசனும் பார்த்துட்டு அதுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் சில படங்களும் இருக்குது. கொஞ்சம் நேற்று ஒர்க்குனால வீடியோ போட முடியல. ஸோ அதனாலதான் மிச்சத்தெல்லாம் நாளைக்கு நான் வீடியோவை கவர் பண்ணிடுறேன். இப்போ இந்த 8 ஷோன்ற வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, லைட்டா நமக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஸ்குவிட் கேம் அப்புறம் அந்த அலைஸ் இன் பார்டர்லாண்ட் அதெல்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போச்சு. சோ அதோட வைப்ல வேற மாதிரி கொண்டு போக போறாங்கன்ற மைண்ட் செட் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பிக் பாஸ் அந்த விஷயங்களும் மைண்ட் உள்ள வரும். சரி, இதை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து இருக்கிறதே மொத்த கடன் தொல்லையால வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்ன்ற முடிவுக்கே வந்துடுறாரு. அவருக்கு இப்போ ஒரு நல்ல காலம் போறது, அக்கௌண்ட்ல காசா கிரெடிட் ஆகுது. இப்போ ஒரு இடத்துக்கும் கூப்பிட்டு போறாங்க. அங்க வந்து பார்த்தா, தம்பி இங்க நீ விளையாடணும், இங்க உள்ள இருக்கணும், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. இருக்கிற காசு நீ எடுத்துக்கிட்டு போறதுனா போலாம். பட் உள்ள போய் நீ ஜெயிச்சாதான் உனக்கு காசு, தோத்தா காசை பிடிங்கி போனலாம் இல்ல. உள்ள போய் நீ இருக்க உனக்கு காசு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல, தேவையான அமௌண்ட் இருந்தா மட்டும் நம்ம அப்படியே மனசு மாதிரி வந்துருவோமா என்ன? காசை பார்த்ததும் அப்படியே பல்லழிச்சுட்டு உள்ள போயிடுவாங்கல்ல. அதே மைண்ட் செட்ல தான் இவரும் போறாரு. இவர் மாதிரியே இன்னும் ஒரு 7 பேரும் வராங்க. ஒருத்தருக்கு ஒரு தனி பிளாஷ்பேக், அவங்களுக்கான காரணங்கள்லாம் தனித்தனியே இருக்குது. அதெல்லாம் போக போக தான் காட்டுவாங்க. இப்ப இவரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, நாம இங்க இருக்க ஒரு நிமிஷத்துக்கும் காசு வந்துகிட்டே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நம்ம எவ்வளவு நாள் இங்க இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு வரும். அங்க டைமர் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தா அதிகப்படியான காசு எடுக்கலாம்னு இந்த 8 பேருக்கும் காசு விஷயத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இது அழகா ஆரம்பிக்கிறது. அப்புறம் காசு நமக்கு வருதுன்னா அது மூலியமா சண்டைகளும் வரும்ல. அதுக்கப்புறம் நடக்க போற சண்டைகள், கொடூரங்கள்னு எல்லாமே கொடூரமா அப்படியே மாறப்போகுது. அதுதான் இந்த வெப் சீரிஸ். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, நமக்கு இந்த ஸ்குவிட் கேமோ அப்புறம் இந்த அலைஸ் இன் பார்டர்லாண்ட் மைண்டுக்கு வரும்ல. இது அதுல இருந்து கொஞ்சம் வேற ட்ராக். அது என்னன்னா, இந்த ஸ்குவிட் கேம்ல அடுத்தடுத்த கேம், ஐயோ அடுத்த கேம் என்னவா இருக்க போகுது, எத்தனை பேர் சாவ போறாங்களோ அந்த மைண்ட் செட்ல லெவல் 2 மாதிரி வேற கேம் போகுமா. இதுல அந்த மாதிரி கிடையாது. இதுல கேரக்டர்ஸ் வச்சே விளையாடுனது. கொஞ்ச நேரத்துல அந்த கேரக்டர்ஸோட மட்டும் கனெக்ட் ஆயிட்டீங்க. கேரக்டர்ஸ் பேர் கூட கிடையாது. ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 3 மொத்தம் 8 ஃப்ளோருக்கு 8 பேர். அப்படியே ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 4 தான் கூப்பிடுவாங்க. இதுல அந்த ஃப்ளோர் 8ன்ற அந்த கேரக்டரை பார்த்தாலே எரிச்சல் வரும். யாரா நேர்ல மட்டும் நீ சிக்கன, மத்த 7 பேருக்கு கோவம் வருதோ இல்லையோ, பாக்குற நமக்கு இன்னும் கொடூரமான கோவம் வரும். ஏன்னா அது பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நேர்ல மட்டும் சிக்கன நீங்கின்ற மாதிரி டென்ஷனோட தான் அந்த கேரக்டரை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் 2 வந்து கொஞ்சம் இந்த அடிதடி சண்டைக்காரியா இருந்தாலுமே கூட அந்த கேரக்டர் மேல கொஞ்சம் இறக்கம் வரும், கொஞ்சம் நியாயமா நடந்துக்குதுன்னு. அப்புறம் இந்த ஃப்ளோர் 7 கேரக்டர் மேல செம்ம டேலண்ட் ஆகிறானே, புத்திசாலியாகிறானேன்ற மாதிரி அவன் போடுற பிளான், இந்த கால்குலேட் பண்றது, எவ்வளவு காசு நம்ம கிடைக்கும்ன்ற மாதிரி விஷயத்த அவன் சொல்றது. இந்த ஃப்ளோர் 3 கேரக்டர் வந்து கௌதம் மேனன் படம் மாதிரி மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருப்பாரு. அவர் மூலியமா தான் இந்த மொத்த கதையுமே நம்ம புரிஞ்சுப்போம்னு வச்சுக்கோங்களேன். சோ அவர் வந்து ஐயோ நமக்கு மட்டும் எந்த டேலண்ட்டும் இல்லையா, நமக்கு மட்டும் எதுவுமே இல்லையன்ற மாதிரி புலப்புறது, இந்த இடத்துக்கு வந்து சிக்கனத்திலும் சிக்கனமா இருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அந்த கேரக்டர் பண்ணும். சோ இப்படி ஒரு கேரக்டரும் தனித்துவம் வாய்ந்தவங்களா, அதனால அவங்களோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா இந்த கேம் கொடூரமா மாற மாற நமக்கு இன்ட்ரெஸ்ட் கூடிக்கிட்டே போகும். அது இந்த சீரிஸோட பெரிய பிளஸ். அப்புறம் இந்த கேம் மூலியமா ஷாக் ஆக்குறது. இந்த ஸ்குவிட் கேம்ல அடுத்து என்ன கேம் வரப்போகுது, அந்த கேமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும்ல. இதுல அப்படி கிடையாது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு இருக்குது பாத்தீங்களா, இது நம்ம அப்படியே சைக்காலஜி மாதிரி. அந்த இடத்துல அதாவது பணம் கிடைக்கும் போது கிடைச்சா போறோம்டான்ற மைண்ட் செட் இருக்கும். நிறைய கிடைக்க நம்மள யாரும் கேட்கவே மாட்டாங்கன்ற ஒரு தைரியமும் கிடைக்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் அந்த கொடூரத்தனங்கள்லாம் வெளியே வரும். சோ அதை வச்சு என்னென்ன கேம்லாம் விளையாடுவாங்கன்ற மாதிரி கொடூரத்தின் உச்சமா அதுக்கப்புறம் மாறுற இடம்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்ப ஸ்குவிட் கேமோ இல்ல அலைஸ் இன் பார்டர்லாண்டோ ஏன் அதை கம்பேர் பண்றேன்னா, அதை கண்டிப்பா பார்த்திருப்போம். அதனால அது டைப்ல தானப்பா இது இருக்குன்ற மைண்ட் செட்ல போவோம்ல. இதுல வந்து வெறும் இந்த கேம் விளையாடுறது அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டர்ஸோட சைக்காலஜி வச்சு அந்த ஏழை பணக்காரன் அந்த விஷயத்தையும் இதுல டீல் பண்ணிருப்பாங்க. பாக்குறதுக்கு கேம் விளையாடுறாங்கப்பா, இவங்களுக்கு அந்த காசு இவங்களுக்கு இந்த காசுன்ற மாதிரி இருக்கும். பார்க்கும்போது ஆமா இல்ல, பணக்காரன் ஏழை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் மட்டும் பணக்காரனா போயிட்டு இருக்கான், ஏழை இன்னும் ஏழையாவே அவனை உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கான்ற அந்தந்த விஷயங்கள்லாம் டீல் பண்ணுது. போக போக அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. ஆமா, இவனுங்கெல்லாம் யாரு எப்படி இருந்தானுங்க முதல் கேரக்டரா பார்க்கும்போது, இப்ப 4வது 5வது எபிசோட்ல என்னடா கொடூரக்காரங்களா, இந்த அளவுக்கு அடுத்த உழைப்ப சுரண்டி அதுல இருந்து காசு எடுக்கிறானுங்கன்ற மாதிரி அது ஏகப்பட்ட விஷயங்கள். அது கேமா பார்த்தா கேமாவும் இருக்கும். பட் இந்த கேரக்டர்ஸ் தனித்தனியா நீங்க புரிஞ்சுக்கும் போது இத்தனை விஷயங்கள் விளையாடி இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை டீல் பண்ணிருப்பாங்க, நிறைய விஷயங்களை புரிய வச்சிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் இப்ப கண்ட்ரோல் பண்ணணும், மத்தவங்க அதை பண்றா செய்யறது தப்புறான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். கண்ட்ரோலே இல்லாம இஷ்டமேனிக்கு என்னன்னா பண்ணுங்கடா, உங்களுக்கு நான் காசு கொடுக்குறோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு இறங்குவாங்க, எந்த லெவலுக்கு டார்ச்சர் அடுத்தவனை பண்ணுவாங்கன்றதெல்லாம் இந்த சீரீஸ்ல நல்லாவே காமிச்சிருப்பாங்க.
அப்புறம் ஒரு கேரக்டர்ஸோட ரைட்டிங், ஏன்னா அதுதான் இந்த சீரிஸோட பெரிய பெரிய பிளஸ். அந்த கேரக்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல பாக்குறதுக்கும் 5வது 6வது எபிசோட்ல பாக்குறதுக்கும் நீங்க இப்படியாடா மாறி இருக்கீங்கன்ற மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கேரக்டர் ரைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா சில ட்விஸ்ட்களும் சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு கேரக்டர்ஸ் குட்டி குட்டி கேங் போட்டுக்கிறது, துரோகம் செய்யறது, அதான் காசு ஓவரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடி தெரியாம இஷ்டமேனுக்கு அடிச்சுப்பாங்க, கொடூரமா மாறுவாங்கல்ல, அந்த சைக்கோத்தனெல்லாம் வெளியே வர்றது, விதவிதமா டார்ச்சர் பண்றது, அந்த எல்லா விஷயங்களும் இதுல இருக்குது. சரி, அப்படியே நெகட்டிவ் பக்கம் வருவோமா? ஸ்குவிட் கேம் மாதிரியே இன்னொரு சீரிஸ் வந்திருக்குடா அப்படிங்கிற மைண்ட் செட்ல தானே வருவீங்க. வராதீங்க. அதுல கேம், அதனால அடுத்தடுத்த லெவல்னு அடுத்தடுத்த எபிசோடு ஏறிக்கிட்டே போகும். இதுல இந்த கேரக்டர்ஸை வச்சு விளையாடுனது, அதாவது அந்த இடத்துக்கு போய் முதல்ல இது என்னடா இது, யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்களா, நாமளா எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமான்ற மாதிரி பொறுமையா ஒரு கேரக்டர்ஸும் என்ன ஏதுன்றத பொறுமையா தெரிஞ்சுப்பாங்க. அதனால ஒரு 2 எபிசோடு 3வது எபிசோடு வரைக்குமே கூட பொறுமையா சார் நல்லா இருக்கீங்களா சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் சார்ன்ற மாதிரியே பொறுமையா தான் விளையாடுவாங்க. அதனால அந்த டைம் எடுக்கும். ஒரு கேரக்டர்ஸ் யாருன்னு நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்கு நிறையவே டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இஷ்டமேரிக்கு என்னென்ன பண்ணலான்ற விஷயம்லாம் தெரியும் போதுதான் ஒருத்தரும் பண்ற விஷயங்கள் போக போக 4வது 5வது அதுலயும் 6வது முடிகிற இடம்லாம் அப்படி ஒரு மாதிரி ஹை ஏற்றி விட்டுருவானுங்க. சோ அதுக்கப்புறம் தான் பிக்கப் ஆகுமே தவிர முதல்ல கொஞ்சம் பிக்கப் ஆக கஷ்டப்படும். ஏன்னா இது கேரக்டர்ஸை வச்சு விளையாடுறது. அடுத்தடுத்த கேம் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு எதிர்பார்த்து இதுல போவாதீங்க. அடுத்தடுத்த கேம் கிடையாது, அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்ஸும் விளையாடுறது தான் இந்த சீரிஸ். அப்புறம் முக்கியமா இந்த ஸ்குவிட் கேம் நமக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும், எத்தனை பேர் சாவ போறான்னு தெரியாது, இந்த கேம் முடிஞ்சு அவன் உசுரோட இருப்பான்னு தெரியாதுன்றதுனால நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இதுல ரூலே அதான், உள்ள போனதுமே ரூலே பர்பா செத்துட்டா இந்த கேம் முடிஞ்சிருமா, நீங்க வெளியே போயிடலான்றதான் ரூல். அப்ப சாகாம நடக்க போற விஷயங்கள் தான். அதனால அதை வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்க, டார்ச்சர் பண்ண போறாங்கன்றது அந்த சீரிஸ் அளவுக்கான அந்த ராவான கொடூரமான அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்பப்போ காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அடுத்தடுத்த கேமே என்ன அப்படிங்கிற அந்த டென்ஷன்லாம் இதுல இருக்காது. ஒருத்தன் என்னடா பண்ண போறான்ற விஷயம் தான் இதுல இருக்கும். சோ அதனால எனக்கு கேமா இன்னும் பெருசா வேணுங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதுல அவ்வளோ பெருசாலாம் நிறைய இருக்காது. அப்புறம் இந்த சீரிஸை ஃபேமிலியா பார்க்கலாமான்னா ஃபேமிலிக்கான ஏரியா இது கிடையவே கிடையாது. ஏன்னா இதுல 18 சமாச்சாரங்களும் அங்க இங்கன்னு இருக்கான். காமெடியாவும் 18+ நிறைய இருக்கும். அப்புறம் இவங்க அந்த இடத்துல சிக்கனத்துக்காக சில விஷயங்கள்லாம் செய்வாங்க, அதெல்லாம் ஃபேமிலியா உட்காந்து பார்க்கவும் முடியாது. சோ அதனாலயே இந்த சீரிஸ் ஃபேமிலிக்கான ஏரியா கிடையாதுப்பா. அப்புறம் அதுல நீங்க காட்டுற விஷயத்தை நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நார்மல் கேம் ஷோ, வேற ஃப்ளோர்ல இருக்கவங்க வேற விஷயத்துக்காக விளையாடுறாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கலாம். எல்லாருமே காசுக்காக தேவைப்பட்டு தான் வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கலாம். காசு கிடைச்சி ஒரு கண்ட்ரோலே இல்லாம போச்சுன்னா எந்த லெவலுக்கு போகும், அந்த ஒரு கொடூரமான விஷயத்தையும் காட்டுவானுங்க. அப்புறம் அதாவது ஒருத்தன் இப்ப நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க, இப்போ ஒரு இடத்துல இப்போ ஊர்ல இப்ப போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இல்ல கண்ட்ரோல் பண்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லைன்னா எந்த அளவுக்கு தப்புங்க நடக்கும்ன்றத இதுல கண் கூட பாப்பீங்க. ஏன்னா அதை பார்ப்பா செத்துறக்கூடாது, அவ்வளவுதான். மத்தபடி என்ன பண்ணிக்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுக்காம இருக்க ஃபுல்லா கொடூரம் தான். அதுலயும் ஒரு டைலாக் வரும், ஸ்பாய்லர்லாம் இல்ல, ஒரு டைலாக் வரும். இது பாரு, மத்தவங்க நம்ம வேலை வாங்கி அதுல நம்ம உட்காந்து சாப்பிடறதுக்கு எவ்வளவு சொகுசா இருக்குல்ல, இது செம்மையான வாழ்க்கைல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஏகப்பட்ட விஷயத்தோட நீங்க கனெக்ட் பண்ணி பாப்பீங்க. எனக்கு அந்த சில விஷயங்கள்னால இது எனக்கு வேற ஏரியாவா தான் பட்டுச்சு. பட் பிக் பாஸ் உடைய அந்த ரா வெர்ஷனா கொடூர வெர்ஷனா பட்டுச்சு. சோ இந்த சீரிஸை தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, நல்ல சீரிஸ் தான். அடுத்து அந்த அவுட் ரேஞ்சு அந்த 2 சீரிஸை பாத்துறேன். சில படங்கள் பேலன்ஸ் இருக்கு, அதையும் நான் பாத்துறேன். சோ நீங்க எந்த சீரிஸ் இப்ப பாத்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சோடா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாடா பை.